சொல்லு. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடு சித்தார்த். இப்படி விட்டா எப்படிப்பா? சொல்லிட்டேன் தாத்தா, கூடி சீக்கிரமே கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிருக்காங்க. என்னது? என்னப்பா இது அநியாயமா இருக்கு? பட்ட பகல்ல இப்படியா ஒரு காரியத்தை பண்ணுவாங்க? இவங்களை எல்லாம் கேட்பாரே இல்லையா? இதுக்கு தாமா அந்த காலத்துல பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க, வீட்டுல பெரியவங்க பேச்ச கேட்காம இஷ்டத்துக்கு ஆடினா இப்படித்தான் நடந்துருமா. நான் சொல்லல மாப்ள? அது பெரியவங்களா நடந்துக்கிற வீட்டுல தான் நடக்கும். பெரியவங்க சின்னத்தனமா நடந்துக்கிட்டா அந்த வீட்டுல எல்லாம் மதிப்பு கொடுக்க வேண்டியதில்லைன்னு சொல்லுங்க மாமா அவர்கிட்ட. வேணா, அமைதியா இருக்க சொல்லுங்க மாப்ள. ஓவர் ஆடினா இப்படித்தான். ஓவர் ஆடினது யாருன்னு கூடி சீக்கிரமே கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லுங்க மாமா அவர்கிட்ட. சேதுபதி கேம்ப்ல இருக்கான். அவன் மட்டும் இங்க இருந்திருந்தான் பதறி அடிச்சுக்கிட்டு கடைக்கே வந்திருப்பான். இந்நேரம் அக்யூஸ்ட தூக்கிட்டு வந்து கண்ணு முன்னாடி நிறுத்திருப்பான். அவன் மட்டும் வரட்டும். அதுக்கப்புறம் நான் பிரஷரை கொடுத்து கண்டிப்பா குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிருவேன். அப்ப தெரிஞ்சிரும் யார் இதெல்லாம் பண்ணதுன்னு. கண்டுபிடிக்கட்டும். அப்பதானே இவங்க யார் யாருக்கிட்ட எல்லாம் வம்பிழுத்துட்டு வந்திருக்காங்கன்னு தெரியும். போற இடத்துல எல்லாம் வம்பிழுத்துட்டு வந்தா எல்லாரும் என்ன மாதிரி சும்மா இருப்பாங்களா? யாரு என்னன்னு தெரியட்டும். அதுக்கப்புறம் தெரியும் இந்த சித்தார்த் யாருன்னு. என்ன நடக்குமோ அது கண்டிப்பா நடக்கும். வேம்பு சார் இருங்க. வேம்பு சார் வேண்டாம். தாத்தா, வர வர உங்க பையன் இடம் பொருள் ஏவல் தெரியாம பேசிட்டு இருக்காரு. சொல்லி வைங்க அவர்கிட்ட. அப்பா, அவன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியலையேப்பா. பின்ன என்னடா பத்து, இவ்வளவு பிரச்சனையை வந்து சொல்றாங்க, நீ இந்த நேரத்துல பழி வாங்குற மாதிரி பேசிட்டு இருக்க? தயவு செஞ்சு நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? என் மனசுக்குள்ள எவ்வளவு குமுறல் இருக்குன்னு உங்களுக்கு எல்லாம் புரியாது. என்னம்மா நீ ஏமா சிரமப்படுற? உங்க யாருக்காவது காஃபி வேணுமா? எங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீ உட்கார் பொம்மி. ரொம்ப வலிக்குதாமா? பொம்மி என்னாச்சு பொம்மி? பொம்மி என்னம்மா பொம்மி, ஏன் அழற? எனக்கு அடிபட்டது கூட எனக்கு வலிக்கல தாத்தா. கடைய எப்படி அடிச்சு நொறுக்கிட்டாங்க தெரியுமா? ஓட்டிக்கா கடைய திறக்கிறேன்னு சொல்லி சொல்லி அடிச்சாங்க தாத்தா. வேம்பு சார் பக்கத்துல இருந்ததால நான் இதெல்லாம் சொல்லி அழுதா அவரு டென்ஷன் ஆயிடுவாருன்னு தான் நான் எதுவும் பேசாம இருந்தேன். அதுவும் நான் சவால் விட்டு பத்மநாபன் மாமா முன்னால இருக்கும் போது நான் இப்படி அழுதா அவருக்கு இலக்காரமா போயிடுமேன்னு தான் நான் அவரு முன்னாடி அழாமலே இருந்தேன். சரிம்மா, நீ அழாதம்மா, அழாத விடு. எப்படி தாத்தா அழாம இருக்கிறது? வேம்பு சார் என் மேல எவ்வளவு தூரத்துக்கு நம்பிக்கை வச்சிருக்காரு. அதுவும் அப்பா பேர்ல ஆரம்பிச்சு கொடுத்த புது கடை. நான் வியாபாரத்துக்கு போலான்னு முடிவு பண்ண முத நாள் இப்படி வந்து அடிச்சு நொறுக்கிட்டாங்களே.
அவங்க மட்டும் என் கண்ணுல மட்டும் பட்டாங்க, நானே அவங்க கையெல்லாம் அடிச்சு உடைச்சிருவேன் தாத்தா. எனக்கு அவ்வளவு கோபம் வருது. அழாத பொம்மி, இதுக்கெல்லாம் பயந்துதான் நான் உன்னை போவேணான்னு தடுத்தேன். ஏய் அஞ்சல, என்ன இப்ப போய் இப்படி பேசிட்டு இருக்க? பொம்மி இங்க பாரு, டாக்டர் தான் உன்னை நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காருல, நீ முதல்ல ரெஸ்ட் எடுக்கிற வேலையை பார்ப்போம். ஆமா பூமி, நாங்களாம் கூட இருக்கோம், அப்படியே விட்டுற மாட்டோம், அப்புறம் பாத்துக்கலாம். பொம்மி, அவங்களால கடையை மட்டும்தான் அடிச்சு நொறுக்க முடியும். ஆனா உன்கிட்ட இருக்கிற ஸ்வீட் செய்யற திறமைய, உன் மனசுல இருக்கிற வைராகியத்தையும் யாராலையும் அடிச்சு நொறுக்க முடியாது. அது இருக்கிற வரைக்கும் நீ ஜெயிப்ப பொம்மி. அருமையா சொன்ன பிரீத்தி. இதுதான் பொம்மியோட நிஜம். இதான் இல்ல, இன்னும் 1000 சோதனை வரும். எல்லாத்தையும் தாண்டி நீ ஜெயிக்கணும். நீ ஜெயிக்க பிறந்தவ. தைரியமா இருமா. போமா, போய் ரெஸ்ட் எடு. தயவு செஞ்சு போயிருங்க, நான் சொன்னா கேளுங்க. இது எங்க அப்பா பேர்ல ஆரம்பிச்சது. வேண்டாண்ணே, அண்ணா போயிருங்க. பூமி, பூமி, அடிக்காதீங்க பூமி. அண்ணா, கடை எதுவும் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு விட்டுருங்க அண்ணா, பூமி, ப்ளீஸ். பூமி, என்ன ஆச்சு? இது வீடு பூமி. பூமி, நீ கண்ணை முடிச்சு பாரு. பூமி, ஒண்ணும் இல்ல. பூமி, நான் தான் தெரியாம ஃப்ளவர் வாஷ தட்டி விட்டேன்.